சேலத்தில் திரையரங்கில் கெட்டுப்போன உணவு விற்கப்பட்டதால் வாடிக்கையாளர் ஆத்திரமடைந்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியில் அதிநவீன திரையரங்கம் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த திரையரங்கில் கெட்டுப்போன உணவு விற்கப்பட்டதால் வாடிக்கையாளர் ஆத்திரமடைந்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எவ்வாறு கெட்டுப்போன உணவை கொடுக்கிறீர்கள் என்றும் குழந்தைகள் சாப்பிட்டால் என்னவாகும் எனவும் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த தலைமை ஊழியர் உணவு வழங்கிய ஊழியரை கண்டித்து இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என உறுதியளித்தார். சாப்பிடுங்க, நல்லா இருக்குல்ல சார், நல்லா இருக்குல்ல, சாப்பிடுங்க சார். நல்லா இருக்காப்பா, முழுங்க. ஏன் முழுங்காம இருக்கீங்க? என்ன சொல்லுங்கப்பா. இது நல்லா இருக்கா சார்? நீங்களே சொல்லுங்க சார். இல்லைப்பா, இது நல்லா இருக்கும். அது நல்லா இல்லை, அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தப்பு. நீங்கள் செய்கிறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அது நல்லா இல்லை. காசு கொடுத்து தானே வாங்க, 220 ரூபா சார்ஜ் பண்றாங்க இல்லைங்களா? அதுக்கு தகுந்த அளவுக்கு ஓரளவுக்காச்சும் குவாலிட்டியா இருக்கணும். பிள்ளைங்க சாப்பிட்டு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போயிருந்தாங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்குன்னு ஒரே இடத்துல சொல்லிட்டீங்க. ஒரே நிமிஷம். அவர் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நானே எடுத்து பார்த்தேன். எப்ப இங்க இருக்கப்ப வாடை அடிக்குது, நீ வந்து நல்லா இருக்குன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னவோ அதை நம்ம அப்பாலஜைஸ் பண்ணிட்டு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும், இல்லைன்னா ரீஃபண்ட் தான் பண்ணணும்.